இந்த நாளிலே தேவன் நம்மளோடு கூட இடைபெறுகிற காரியம், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது நெருக்கப்படுகிற நேரத்துல, வேதனைப்படுகிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி அவன் பார்க்கிறான். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் திருப்பிக் கொள்ள முடியுமா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. அதே வார்த்தை இந்த காலை வேளையில நம்மளை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். கடந்த நாட்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட காரியங்கள்ல, எந்த சூழ்நிலைகளுக்குள்ள நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மளோடு கூட இடைபெறுகிறது. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போனோமோ, தாவீது அப்படித்தான், எதையெல்லாம் அந்த சூழ்நிலையில அவன் இழந்து போனானோ அவைகளை எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொள்ளுகிற காலத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில நீங்கள் இழந்து போன உறவுகள், நீங்க இழந்து போன பணம், நீங்க இழந்து போன உங்களுடைய அபிஷேகம், நீங்க இழந்து போன உங்களுடைய வரங்கள், என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ, கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அதை திருப்பிக் கொள்ள தக்கதான பலனை இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தாவீது எல்லாவற்றிலும் நெருக்கப்பட்டான். ஒரு சூழ்நிலை வந்தது, அவனுக்கு பாருங்க, அந்த இடத்துல எல்லா காரியங்களும் வீட்டை விட்டுட்டு அவன் வெளியே போய் அவன் இருந்துட்டு 3 நாள் கழித்து அவன் தன் சொந்த தேசத்துக்கு, அவன் இருக்கிற இடத்துக்கு அவன் திரும்பி வரும் பொழுது பார்த்தா எல்லாம் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உடைமைகள் எல்லாம் அவனை விட்டு என்ன பண்ணப்பட்டது? எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவன் பார்க்கிறான், வந்து நிற்கும் பொழுது எல்லாம் எப்படி அவன் விட்டுட்டு போனானோ அந்த மாதிரியான காரியங்கள் ஒன்றும் அந்த இடத்துல காணப்படவில்லை. எல்லாம் அக்கினிக்கு இரையாய் அமலேக்கியன் வந்து என்ன பண்ணா, மொத்தத்தையும் அடிச்சுட்டு எடுத்து போட்டான். சடுதியாய் ஒரே நொடிப்படுதலில் நடந்த காரியம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கடந்த நாட்களில் கொடுத்து வைத்த எத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்கள் உங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில நாம் எந்தெந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஒருவேளை அநேக ஊழியர்கள் நீங்க தாங்கி இருக்கலாம், அநேக ஊழியர்கள் நான் செய்திருக்கலாம், நான் அநேகருக்காக நான் செபித்திருக்கலாம். எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்து போயிருக்கிறேனோ, இந்த காலை வேளையில உங்களிடத்துல கர்த்தர் திட்டவட்டமாய் ஆண்டவர் பேசுகிறது, சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஹல்லேலூயா. தாவீது நெருக்கப்பட்ட வேளையில, எல்லா சூழ்நிலையிலும் அவன் நெருக்கப்பட்ட நேரத்துல அவனோடு கூட இருந்த 600 பேரும் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். தாவீதிடத்தில் எல்லா காரியத்திலையும் அவன் உறுதுணையாக இருந்தவன். அமலேக்கியன் வந்து ஏன் கொள்ளையடித்து போனான்னு தெரியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல ஆபிரகாம் இதே வார்த்தையை சொல்லுவார். ஆதியாகமம் 14 நாம் வாசிப்போம். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையை சொல்லுவார். லோத்துவை சிறைப்பிடித்துக் கொண்டு போன காரியத்துல அவருடைய உடைமைகள் எல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு போயிருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு ஆபிரகாம் என்ன பண்ணுவான்? போயிட்டு எல்லா காரியங்களையும் அந்த சிறைப்பிடித்துக் கொண்டு, எதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில அவனுடைய காரியங்கள், அவனுடைய சகோதரனுடைய காரியங்களை எதை எடுத்து போனானோ, எதையெல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போனானோ, அந்த காரியத்தை என்ன பண்ணார்? ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்தார். ஏனென்றால் அது தேவனோடு கூட இருக்கிற உறவில் இருக்கிற அந்த மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம மேலே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாவீதை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறவன். எந்த விதத்திலையும் தேவனை விட்டுக் கொடுக்காத ஒரு மனிதன். வேதத்தில் நாம் அநேக காரியங்கள், அநேக விஷயங்களை பார்த்திருக்கிறோம், அநேக ஊழியக்காரர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கலாம், மோசே எடுத்துக்கலாம். ஆனால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் தாவீதை மட்டும்தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆபிரகாமுடைய சிநேகிதன், மோசேவோடு கூட நான் முகமுகமாய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் இங்க தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவ பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அந்த இருதயத்துக்கு ஏற்றவன் என்பது அவருடைய அன்பு அவனிடத்திலே பரிபூர்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் தாசனார். இங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ அது இருவருக்குள்ள இருக்கிறதான அந்த அன்பை நாம் பார்க்க முடியும்.
வேதத்துல யாரையும் ஆண்டவர் அந்த அளவுக்கு உயர்த்தல. தாவீதை தேவன் அவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார் யாராவது சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு தேவன் தாவீதை உயர்த்தினார். தாவீது மீது தேவன் வைத்திருக்கிற ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் அன்பு வைத்திருந்தா அந்த அன்பு எந்த ஸ்தானத்துக்கு வரைக்கும் அவனை கொண்டு போக முடியும் ஆண்டவரால. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இல்ல. வேதத்துல என்ன சொல்றது தாவீதை குறித்து? தேவன் எந்த அளவுக்கு அவனை உயர்த்திருக்கிறார். அநேக காரியங்கள் தாவீது பாவம் செய்திருக்கிறான், அநேகரை கொலை செய்திருக்கிறான். எந்த காரியமும் பாத்தீங்கன்னா தாவீது அநேக காரியங்கள் செய்திருக்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவன். எந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் அவரை கொண்டு போய் வைத்தார்? ஆபிரகாம், அதற்கு முன்பதாக வந்த ஆபிரகாம், அதற்கு முன்னாடி வந்த நீங்க மோசே, எலியா, அநேக தீர்க்கதரிசிகள், அநேக தேவனுக்காக வைராகியமாய் நின்றவர்கள். ஆனா எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் தாவீதை ஒரு விசேஷமாய் ஆண்டவர் பார்த்தார். எவ்வளவாய் ஆண்டவர் தாவீதை உயர்த்தினார் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுயா? இப்ப என் மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறார், அவங்க மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறோம்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் உயர்த்த முடியும்? வேதத்துல தாவீதை அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சவரலாறு. ஹல்லேலூயா. யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல தாவீதின் குமாரன் சொல்லணும்? ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த தாவீதின் குமாரனாகிய? அவ்வளவு பிரியம் தாவீதின் மேல். அவன் எவ்வளவோ காரியங்கள் செய்த பொழுதிலும், எவ்வளவோ பாவங்களை செய்த பொழுதிலும் ஆண்டவர் அவனுடைய பிள்ளை சொல்றதுக்கு தேவன் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. உண்மையில என் மேல தேவன் வைத்திருக்கிற அன்பு அவருடைய ஸ்தானத்துக்கு வரைக்கும் நம்மளை உயர்த்தக்கூடிய அந்த அன்பு உண்மையான அன்பு என்பதை நீங்கள் எப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சகல காரியங்கள்ல நம்ம தேவனுக்கு நேராக நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அந்த இடத்துல தாவீது அநேக காரியங்கள் பாருங்க, அந்த நேரத்துல நெருக்கப்படுகிற அநேக சூழ்நிலைகள் அவனுக்கு வந்தது. நீங்க அதாவது அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா 6 வசனத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லா மனிதர்களாலும் மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த 600 பேரோட கூட தான் அவன் வெளியே யுத்தத்துக்கு போகிறான். அங்கே போய் எல்லா காரியங்களை கொள்ளையிட்டு திருப்பி அவன் வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்பட்டு இருக்கிறது. கூட இருக்கிறவன என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு விரோதமா எழுப்பிட்டான், கல்லடிக்க ரெடி ஆயிட்டான். அவன் கூட தான் தாவீதும் இருந்தான். எல்லாமே இருந்தவர்கள் அவன் ஏற்கனவே அந்த இடத்துல சிக்லாக்ல வந்து அவர்கள் இருக்கிறது சவுலுக்கு பயந்தபடியினால் ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை தாவீது வந்து அந்த இடத்துல என்ன பண்றான்? எல்லாரும் கூடவும் அந்த இடத்துல இருக்கிறான். இவர்கள் 600 பேரும் தாவீதோடு கூட இருக்கிறார்கள். எல்லா காரியமும் தாவீதோடு கூட நடந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க தனக்கென்று ஒரு காரியம் வரும் பொழுது, தான் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது, தன்னோடு கூட இருக்கிற எந்த காரியத்தை அவன் பார்க்கல. எல்லாரும் தாவீதுக்கு நேராக திரும்பினார்கள். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக உங்களோடு கூட இருந்திருக்கலாம், உங்கள் தேவைக்கு உங்களை பயன்படுத்தி கொண்டவர்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. அது வேலை ஸ்தலமா, குடும்பமா, ஊழியமா, எந்த காரியத்திலையும் ஒருவேளை உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கும் பொழுது, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்படியே உங்களுக்கு எதிராய் திருப்பப்படலாம். ஹல்லேலூயா. அவன் தாவீதுக்கு அப்படிதான் திரும்பப்பட்டுச்சு. எல்லா சூழ்நிலையும் அவன் என்ன பண்ணான்? கூடவே இருந்தவர்கள் தான் அப்படியே அவனுக்கு விரோதமா எல்லாம் காரியம் மாறுதலால் திரும்பப்பட்ட பொழுது அவன் நொறுங்கி போய் வேதனையில. ஏனென்றால் அநேக வசனங்கள் நீங்க சங்கீதத்துல பார்க்கலாம். யார் எனக்கு விரோதமா இருக்கிறவர்கள்? என்னோடு கூட அப்பம் விட்டவர்கள், நான் கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் தாவீதுக்கு விரோதமா எழுதினார்கள். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை அவனே ஏற்கனவே தாவீதும் நொறுக்கப்பட்டு அவருடைய மனைவிகளை இழந்து பிள்ளையை இழந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட இருக்கிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாய் அவனே கல்லடிக்க. அவன் நல்லவனாய் இருந்த பொழுது, அவனிடத்திலிருந்து ஒரு பங்கு தேவைப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணான்? சுதந்திரத்துக்கு கொண்டு இருக்கும் பொழுது அவன் நல்லவனாய் தெரிந்தவன் அவர்களுக்கு ஒரு இழப்பென்று வரும் பொழுது அப்படியே மாறுதலாய் முடிந்தது. அப்பொழுது தாவீது என்ன பண்ணல?
அவர்களிடத்திலே போய் ஒன்றும் சொல்லவில்லை. நான் இப்படி செய்யல, இந்த காரியம் என்னால நடக்கல, எந்த விதத்திலையும் அவர்களிடத்தில் என்ன பண்ண தாவீது ஒரு வார்த்தையும் பேசல. மாறாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பின காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் எந்த சூழ்நிலைனா நீங்கள் மனிதர்களை நோக்கி போகாதபடி, மனிதனை நோக்கி நீங்கள் தேடி போகாதபடி, அவர்களுக்கு உங்களுடைய காரியங்களை நீங்கள் விவரிக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து உங்களை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஜெயம் எடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளும். ஏனென்றால் தேவன் நம் மீது ஒரு அன்பு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் தெரிந்து கொண்டு அந்த வைராகியத்தோடு கூட நான் இருப்பேன், எனக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த தைரியம் நமக்கு இருக்கு. எந்த மனிதனிடத்தில் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் எனக்காய் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை உடைய சூழ்நிலைகளுக்கு மாறாய் பிசாசானவர்கள் வந்து கொள்ளையிட்டு போன காரியம், திடீர்னு சடுதியாய் நல்லா ஜெபித்துக் கொண்டிருந்த மனிதன், நான் நல்லா ஜெபித்துக் கொண்டிருந்தவன், ஒருவேளை என்னால ஜெபிக்க முடியல, பிசாசானவன் கொள்ளை கொண்டு போன காரியம், தேவன் நம்மை வைத்திருக்கிற அபிஷேகத்தினால ஹல்லேலூயா அநேக காரியங்கள் நம்ம எழுந்து போயிருக்கணும். ஒருவேளை அநேக ஊழியர்கள் நீங்க தாங்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு பொருளாதாரத்துல ஒரு நெருக்கம் ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல, திடீர்னு ஒரு நெருக்கம், அநேக ஊழியர்கள் நாம தாங்கி இருக்கலாம். இல்லை என் குடும்பங்களுக்கு நான் அநேக காரியங்கள் அவர்களுக்கு நான் உதவியாக இருப்பேன். என் தங்கச்சிக்கு பணம் அனுப்ப முடியல, அண்ணனுக்கு பணம் அனுப்ப முடியல, ஒருவேளை என் பெற்றோருக்கு அனுப்ப முடியல, ஒரு பொருளாதாரத்துல திடீரென்று ஒரு பெரிய வீழ்ச்சி, அவர்களுக்கெல்லாம் நான் நன்மை செய்து கொண்டிருந்தேன், எல்லா காரியங்களும் நான் நன்மை செய்து கொண்டிருந்தேன், ஆண்டவருக்கு நான் தசமமாக கொடுத்துட்டு இருந்தேன், காணிக்கைகளை கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்பொழுது வந்த இந்த சூழ்நிலையோ என்னை ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஏன்னு தெரியல, என்னால இப்ப என்ன பண்ண முடியல, எழுப்ப முடியல, என்னால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியல, ஊழியத்தை செய்ய முடியல, அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருந்ததை நான் என்ன பண்றேன், இழந்து போய் நிற்கிறதான ஒரு காரியம். இந்த காரியங்களில் ஆண்டவர் திட்டவட்டமாக நம்மோடு கூட இடம்பெறுகிற காரியம், அந்த காரியங்களை நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். எப்பொழுது என்றால் தாவீதை போல தேவனுடைய சமூகத்திலே நான் என்னை திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த உலக மனிதர்கள் மத்தியில நீங்க போய் உங்களோடு கூட இருக்கிற ஜெப பங்காளனா இருந்தாலும் சரி, நீங்க போய் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில வேளைகள்ல ஒரு சில வேளைகள்ல அது நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற காரியங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ நல்லா இருந்தா, எவ்வளவோ பரிசுத்தமா இருந்தா, எவ்வளவோ காரியங்களை செய்ய ஆராய்ச்சி என்னாச்சு, விழுந்து போனான். ஹல்லேலூயா. சொல்லமா சொல்லாத உலகம் அநேகரை சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் ஒரு குறையும் உங்களை சொல்லாதவர். விழுந்து போனவனை தூக்கி எடுத்து அந்த ஸ்தானத்திலே நிறுத்த அவர் மாத்திரமே உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதான் அன்பு, தேவனுடைய அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை படிப்படியாக ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. அந்த அன்பை நான் புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்களேன், எல்லா காரியத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. நான் ஆராதிக்கிறதா இருந்தாலும் சரி, நான் ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, ஜெபம் நான் தேவனோடு கூட பேசுகிற பேச்சு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இடத்துல தாவீது கேட்கலாம், நான் போய் இதை திருப்பி கொள்ளட்டுமா, இத்தனை சூழ்நிலை, இத்தனை பாடு, இத்தனை நெருக்கம், என்னை நிந்திக்கிற ஜனங்கள் ஒரு பக்கம், கல் எடுத்துட்டு என்னை அடிக்க வந்துகிட்டு இருக்கிற ஜனங்கள் ஒரு பக்கம், நான் தாவீது எதற்கும் போய் என்ன பண்ணுது, கொண்டு போகல. ஏபோத்தை கொண்டு வா, வசனத்தை வாசிப்போம், 8ல இருந்து வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத பாருங்க, முன்னாடி எல்லாம் நெருக்கம், வேதனை, பாடு எல்லாம் சூழ்ந்து இருக்குது. எல்லாரும் அவனை என்ன பண்றாங்க, கல்லறையை காத்து இருக்கிறார்கள். அவனுடைய இருதயமா என்ன பண்ணுது, தேவனை நோக்கி நான் பார்க்கும்படியா ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வாங்க, துதியை ஆண்டவரிடத்துல கொண்டு போங்க, உங்களுக்கு எதிராக எழுப்பப்படும் பொழுது
நீ சோர்ந்து போய் உன்னால ஒன்றும் செய்ய முடியாத பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதான இருதயம் எப்படி வரணும்? அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு. அங்க பாருங்க, எல்லாம் நெருக்கப்படும் போது தாவீதுக்கு அந்த அன்பு தேவனோடு கூட முதல்ல அந்த ஏமாத்திர இடத்துல கொண்டு வா, அவனிடத்திலே கொண்டு வந்து அவன் துதிக்க ஆரம்பிச்சு தேவனிடத்திலே விசாரிக்கிறான், தேவனிடத்துல முகமுகமாய் பேசுகிறான். ஆண்டவரே, நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயிப்போச்சு, இந்த மாதிரி காரியம் ஆயிப்போச்சு, நான் என்ன செய்யணும்? இதை நான் போனா திருப்பிக்க வேணாம், இது என்னால முடியுமா? இந்த காரியங்கள் நடக்குமா? இந்த காரியங்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அநேக காரியங்களை நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிற அநேக காரியங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் பதிலை கொடுக்கிறார். நீங்கள் அதை திருப்பிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை வரும், நெருக்கம் வரும், பாடுகள் வரும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி அநேக யோசனைகள் நம்முடைய காரியங்கள் வரலாம். அதுதான் ஆண்டவர் வேதத்தில் அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் எனக்குள்ளே வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நின்று அவரிடத்திலே விசாரிக்கும் பொழுது நமக்கு ஏற்ற காரியங்கள் அநேக விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை. ஒரு முறை பார்க்கும்போது ஆண்டவரிடத்துல கேட்கும் போது பெலிஸ்தீன் வந்து அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் கொள்ள எடுத்துருக்கோம். ஆண்டவரிடத்துல கேட்பான், ஆண்டவரே நான் திருப்பி கொள்ளணுமா? முசுக்கொட்டு செடியின் நுனியில என்ன பண்ணுமா? காற்று அசையும் போது நீ போ, திருப்பி கொள்ளுவேன். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆகுனா, அந்த தேவனுடைய சத்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் கேட்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஜெபத்தை என்னுடைய கடமையா நான் போய் உட்கார்ந்து செஞ்சேன்னா தேவ சத்தத்தை என்னால கேட்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மாவா இல்லையா? ஜெபத்தை நான் ஒரு கடமையாய் செய்யும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து அவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாடுகளை நாம் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. அதே தேவனோடு கூட இருக்கிற உறவா என் தகப்பனிடத்தில் நான் பேசுகிறது போல அங்க போய் நீங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியத்திலையும் என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். தேவனோடு கூட நான் பேசுகிற அந்த உறவு அவருடைய மீது நான் வைத்திருக்கிற அன்பை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்பொழுது இருக்கும்னா எந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கலாம். தாவீது அப்படித்தான். எந்த சூழ்நிலை, அவன் நெருக்கப்படுகிற எந்த சூழ்நிலை, சந்தோஷமா இருந்தாலும், ஆடு வைத்துக் கொண்டிருந்தாலும், யுத்தமே நடந்து கொண்டிருந்தாலும், அவனுக்குள்ள தேவன் மேல் வைத்திருக்கிற அன்புதான் இந்த பெலிஸ்தீன் எழுப்பி நிற்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்? என் தேவன் நிந்திக்கிறவன் ஏமாத்திரம். அப்ப எப்படி வரணும்னா அந்த அன்பு அவனுக்குள்ள தேவன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு அவனுக்குள்ள வைராக்கியமா இருக்கிறபடினால ஒரு காரியம் வரும் பொழுது சற்றென்று அவன் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்குமாய் என்ன காரியங்கள் நாம் ஆண்டவருடைய நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் மீது நான் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறேன், என் தேவன் என் மேல் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார், இந்த புரிதல் எனக்குள்ள இருக்குமானால் நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நீங்க எழுந்து பண்ணீங்களோ பாருங்க, 38 வருஷமாய் வியாதியாக கிடந்த ஒரு மனுஷன் தன் சரீரத்தில் என்ன பண்ண? பலன் இல்லை. அவன் தன் சொந்த சுயத்தை அவன் நினைத்து கொண்டு என்ன பண்ணலாம்? எப்படியாவது நான் இதுல இருந்து மீண்டு வந்துடலாம், எப்படியாவது இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்? அந்த தண்ணி கலக்கும் பொழுது, தூதன் கலக்கும் பொழுது அந்த இடத்துல நான் விழுந்து நான் எப்படியாவது இதுல இருந்து வந்துடலாம். தன் சுயத்தில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். எத்தனை வருஷமா? 38 வருடமாய் ஒருவன் போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுடைய இயலாமையை கர்த்தர் கண்டார். அவனோடு கூட கர்த்தர் வந்து நின்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 38 வருஷம் அவன் சரீரம் முடங்கி போய் கிடக்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா உன் காலும் கையை நம்ம என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அசைக்க முடியாது. காலை கையை சும்மா 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து என் காலை கையை என்ன பண்ண முடியாது? என்னுடைய சரீரம் எனக்கு என்ன பண்றது? ஒத்துழைக்காது. அது என்ன பண்ணும்? மறுத்து போயிடும். அவன் பாருங்க, 38 வருஷம் ஒரு மனுஷன் முடங்கி கிடக்கிறான். அவனுடைய காரியங்கள் முடங்கி கிடக்குது. எவ்வளவோ தன் சுய பலத்துல ஓட பார்க்கிறான், நிற்கிறான், நடக்க பார்க்கிறான், ஒண்ணுமே முடியல. தேவன் ஒருவர் அவனுடைய இயலாமையை கண்டு அவன் பக்கத்தில் வந்து நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஹல்லேலூயா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவனுக்கு எங்கிருந்து அந்த பலன் வந்தது? 38 வருஷம் தன் சுயத்தில் இருக்கிறவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் கீழ்ப்படிந்தபடினா அவனுடைய 38 வருஷ காரியம் ஒரே நொடிப்பொழுதில் மாறினது.
சகலத்தையும் அவன் சரீரம் அவனுக்கு ஒத்துழைக்காத பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்த பொழுது சகலத்தையும் திருப்பி கொண்டான். எல்லா ஜனமும் அவனை ஒண்ணுமில்லாதபடிக்கு பார்த்திருக்கோம். அவன் உறவுகள் கைவிட்டு இருக்கோம். அவனுடைய சுற்றி இருக்கிற எல்லா ஜனமும் கைவிட்டு இருக்கோம். அப்பொழுது அந்த சத்தத்தை கேட்ட பொழுது சகலத்தையும் திருப்பி கொண்டு எந்த ஜனம் அவன் ஏழாமையில கிடந்தானோ அதே ஜனத்துக்கு மத்தியில அவன் எழுப்பி நடந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்தம் தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும். மரித்து கிடந்த லாசரு 4 நாளாய் மரித்து கிடந்தான். எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது, எல்லா காரியம் வந்தது. ஹல்லேலூயா. தேவன் வந்து நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மரித்து போன ஜீவன் அவனுக்குள்ளே உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சகலத்தை திருப்பி கொண்டான். எல்லா ஜனமும் அவனுக்காய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு வாழ வேண்டிய வயதில் அவன் என்ன பண்ணான், மரித்து போனானே என்று சொல்லி எல்லாம் அவனுக்கு எதிராக இருந்த பொழுது ஒரு சத்தம் அவன் காதுகளிலே விழுந்தது. மரித்து போனவன் ஜீவனோடு கூட எழும்பி நடந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு நாட்கள் பெரிதல்ல, நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இழுந்து போயிருக்கிற காரியங்கள் பெரிதல்ல, நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. தாவீதும் அப்படித்தான் இழந்து போயிருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து தன்னை பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொள்ளும்படி ஆண்டவர் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 30-19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டுபோன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்திலே நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருப்பாரானால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னார், நீ சகலத்தையும் என்ன பண்ணுவார், திருப்பிக் கொள். ஒன்று விடாமல் தாவீது திருப்பிக் கொண்டான். சிறியது முதல் பெரியது வரை ஒன்று விடாமல் திருப்பிக் கொண்டான். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த நடப்பீர்களானால் ஒன்றும் குறைவுபடாதபடி நீங்களும் நானும் திருப்பிக் கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு எதையெல்லாம் ஆண்டவர் செய்தாரோ அவர் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவர். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்ணலாம், நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற காரியம் நீங்க இந்த வேளையில யோசித்துக்கொள்ளுங்க. எந்தெந்த காரியம், அது சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். அது எந்த சூழ்நிலையால எந்த சூழ்நிலையில நீங்கள் விட்டு இருக்கலாம், எந்த சூழ்நிலையில ஒருவேளை உங்களை அறியாமலே உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் இந்த காரியங்களில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுங்கள். இது ஏறாது, இது முடியாது, இது எனக்கு தெரியல, நான் எழுதையெல்லாம் இழந்தேன், எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். ஆனால் மறக்காத ஒரு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில நீயே மறந்து போயிருக்கலாம், அவர் மறவாதவராய் அதை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தீரும் வரை கர்த்தர் உன்னை விடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மனுஷனிடத்துல ஓடுகிற காரியங்களை விட்டுருங்க. உனக்காய் கர்த்தர் இருக்கிறார். தாவீது எப்படி எல்லா சூழ்நிலையும் நெருக்கப்பட்ட போது கர்த்தர் 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 என்று சொல்லி எல்லா காரியங்களும் ஆண்டவரை அவன் பற்றி பிடித்துக் கொண்டானோ அது நிமித்தமாயினால் ஆண்டவர் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் கர்த்தர் இந்த நாள் வரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, எல்லா சூழ்நிலையில தாவீதின் குமாரனே ஒரு நெருக்கம் ஒரு வேதனை வரும்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க, எப்படி கூப்பிட்டாங்க ஆண்டவரை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிற தேவன் அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை மேல வச்சுட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றும் வரை கைவிடாத ஒரு தேவன். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் அவரை விட்டு விலகி ஓடினாலும்
யோனாவை போல அவருடைய வாக்குத்தத்தம் அவருடைய காரியங்களை விட்டு நாம் விலகி ஓடினாலும் உன்னை பற்றி பிடித்து உன்னை கொண்டு வந்து உண்மையில் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ எதையும் இழந்து போகாதபடிக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த காலை வேளையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவீது கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டு என்ன பண்றான்? திருப்பி வரான். அப்போ அந்த விஷயத்தை நாம பார்த்தோம்னா தாவீது இடத்துல அவங்க கூட இருக்கிற கொஞ்சம் பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கொள்ளையடிச்சு வந்தத என்ன பண்ணக்கூடாது? அவரிடத்துல யுத்தத்துல பங்கு கொண்டவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது முதலாவது அந்த இடத்துல வரும்போது 600 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் 400 பேர் ஆகிறாங்க, அப்புறம் கொஞ்சம் பேராதான் என்ன பண்றாங்க? இந்த ஜனத்தை மீட்டுக் கொள்ளும்படியாய் போகிறார்கள். எல்லாரும் போய் முறியடிச்சுட்டு எதையெல்லாம் அவங்க இழந்தாங்களோ அதெல்லாம் மீட்டு கொண்டு அந்த இடத்துல வரும்பொழுது, திரும்பி வரும் பொழுது தாவீதோடு கூட இருக்கிற அந்த ஜனம் என்ன சொல்லுது? கொள்ளையடிச்சு கொண்டு வந்த, மீட்டு கொண்டு வந்த, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் என்னென்னலாம் நாம் அங்கிருந்து கொண்டு வந்தோமோ இது எல்லாம் நமக்குரியதா இருக்கட்டும். யாரெல்லாம் நம்ம கூட வரலையோ, யாரெல்லாம் எனக்கு விரோதமா எழுப்பினாங்களோ, யாரெல்லாம் நமக்கு அந்த யுத்தத்துல பங்கு கொள்ள முடியாதபடி இருந்தாங்களோ அவங்க கூட எல்லாம் என்னது இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் நாம போனோம், நாம ஜெயிச்சோம், நாம நம்முடைய உடைமைகள் மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்தோம், அந்த காரியம் நமக்கு மாத்திரமே போதுமானதா இருக்கட்டும் சொல்லி கூட இருக்கணும் சொல்றாங்க. அப்பொழுது தாவீது அதற்கு சொல்லுகிறான். 23ஆம் வசனம். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு விதம் கிடைக்க வேண்டும், சரிபங்கமாக பங்கிடுவார்களாக என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் எப்படி மனிதர்கள் மேல் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறாரோ அப்படியே தாவீதும் என்ன பண்றான்? எல்லார் மீதும் அன்பும் இரக்கமும் உள்ளவனாக காணப்படுகிறான். ஆண்டவருக்கு ஏன் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான்? பாத்தீங்களா, கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டான், தன்னோடு கூட யுத்தத்துல வரல, அவங்களுக்கு பங்கு வேண்டாம்னு கூட இருந்தே சொல்லுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தர் நமக்கு கொடுத்த பங்கு, அவர்களுக்கு என்ன செய்யணும்? போய் சேரணும். பெரியவர் முதல் சிறியோர் வரை அந்த வசனங்கள் நீங்கள் ஒவ்வொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தெந்த பங்கு எத்தனை ஜனங்களுக்கு நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். மூடவர்கள், முடியாதவர்கள், கடந்தவங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவான்? தான் கொண்டு வந்ததை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு மகா ஒரு ஸ்தானத்துல தாவீது இருக்கிறான். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறார். அதான் தேவன் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனார். ஒவ்வொரு சூழ்நிலையில நாம் நடந்து கொள்கிற காரியம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் வெளிப்படையாக நடக்கிற காரியங்கள் அல்ல, சொல்லுகிற காரியங்கள் அல்ல, பேசுகிற காரியங்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, நாம சபைக்கு வருகிறது, நாம ஜெபிக்கிறது, தேவனை நல்லவர் என்று சொல்லுகிறது, இது எல்லாத்திலையும் ஒரு சுயம் என்னிலே காணப்படுகிறதா ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனுக்கு தெரியாது. நல்லா நான் வந்தேன், நின்று ஆராதிச்ச, நல்லா செய்யறேன்றதான் என்ன தெரியும்? நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட இருதயத்துல கொஞ்சம் அந்த கசப்பும் ஒருவேளை சோர்வும் இந்த பாடுகளும் இந்த நெருக்கங்கள் நிமித்தமா நான் சோர்ந்து போயிருக்கிற காரியங்களை ஆண்டவரை உண்மையா ஆராதிக்க முடியாத இருக்கிற இந்த காரியம் தான் நான் சகல காரியங்களை திருப்பிக் கொள்ள முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது. ஒரு எனக்கு முன்பாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் ஏன் சுதந்திரத்துக் கொள்ள முடியலனா, எனக்கு நெருக்கம் வரும் பொழுது, என்னிடத்திலிருந்து பிடித்துக் கொள்ளப்பட்ட போது, எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அந்த ஏகோத்தை நான் தரித்துக் கொள்ளாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்து என்னை நான் பலப்படுத்திக் கொள்ள முடியாதது இருக்கிற காரணம் தான் நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியாத இருக்கிற சூழ்நிலை. இந்த காரியங்களில் ஆண்டவர் நம்மிடத்துல ஏற்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் அறிந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையாய், உங்கள் இருதயத்திலிருந்து உண்மையா, ஒரு நிமிஷம் சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல அவருக்கு உண்மையா நீங்கள் அமர்ந்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவனா நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். எந்த காரியமா இருக்கட்டும், இயலாமை முடியாம இந்த காரியம், ஒருவேளை தேசத்தை விட்டு புறம்பாய் போன காரியமா இருக்கட்டும், இனி இந்த தேசத்துக்குள்ள வர முடியாத காரியமா இருக்கட்டும்,
லாசருவை போல மரித்து போய் அவருடைய படுகொடியில உள்ள குகைக்குள்ள இருக்கிற காரியமா இருக்கட்டும், நீ நின்று கர்த்தரிடத்துல அவரை உயர்த்தி அவருடைய சமூகத்துல அமர்ந்து அவருடைய ஆலோசனையை நீ கேட்கும் பொழுது சகலத்தை திருப்பிக் கொள்ளுவ. இல்ல நான் என்னுடைய சுயத்துல நான் உட்கார்ந்து அமர்ந்து எப்படி 38 வருஷமா அவன் சுயத்துல ஓடிக்கொண்டே இருந்தால் அது போல ஓடிக்கொண்டே இருப்பாயானால் ஒரு காரியத்தை உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலங்களில அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய துதித்து கொண்டே அந்த காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை திரும்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காலங்களில் ஆண்டவர் எல்லாம் நம்மிடத்தில் சகலத்தையும் திரும்பிக் கொள்வார். எல்லாவற்றையும் எப்படி தாவீது முதலாவது அவருடைய காரியங்கள்ல இழந்து போனானோ அதை இந்த வசனங்களை முடிவில் பார்க்கும் பொழுது அதை அவன் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நீங்கள் ஒப்பிடாய் பார்க்கும் பொழுது நீங்கள் இதில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதி ஆகமத்துல தொலைத்த காரியம், ஆதி ஆகமத்துல பாவத்தை பிசாசானவன் வந்து தேவன் திட்டத்தை தேவனுடைய மனிதர்கள் என்ன ஆதாமை ஏவலையும் வஞ்சித்து அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கும்படியா என்ன பண்ணான்? எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். தேவன் ஒரு மகிமையான வாழ்க்கையை தேவ ஜனத்துக்கு கொடுக்கும் பொழுது அந்த மகிமையான வாழ்க்கையை என்ன பண்ணான்? பிசாசானவன் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டான். எப்படி தாவீதை போல அவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போனது போல பிசாசானவன் என்ன பண்ணான்? கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த காரியங்களை மீட்டெடுத்து நம்மை அவர் எப்படி பற்றி பிடித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்தாரோ அந்த இடத்துல நீங்கள் ஒப்பீடாய் பார்க்கும் பொழுது அவன் இழந்து போன அந்த காரியத்தை தாவீது தேவனுக்கு சாயலார், இயேசு கிறிஸ்துவுக்கு சாயலார் போய் அந்த அமெரிக்கில் இருந்து எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு வந்து அவன் மீட்டெடுத்த நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் எப்படி சேர்த்தாரோ அப்படி எல்லாவற்றையும் அவன் சுதந்திரத்துக்கு கொண்டான். ஒரு சிலர் என்ன பண்றாங்க? அவரோடு கூட இருந்து இது எங்களுக்கு மாத்திரம், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மாத்திரம், அவர் சுதந்திரத்து வந்தது எனக்கு மாத்திரம். தாவீது என்ன சொன்னான்? இது நமக்கு மாத்திரம் இல்ல, இதில் பங்கு கொள்ளாத அநேகருக்கும், அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், அவன் புத்தனா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், தேவன் மரித்தது சகல ஜனத்துக்காய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் இந்த இடத்துல தாவீது சொல்றான், அவர் எல்லாருக்காகவும் அவர் பங்கிட்டு கொண்டது, அவர் மீட்டு கொண்டது. எந்த பாவ வாழ்க்கையில இந்த ஜனம் அடிமை கிணத்துக்குள்ள இருந்ததோ அதை மீட்டெடுத்து வந்தது உனக்கு எனக்கு ஒருவருக்காய் மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற சகல ஜனத்துக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றாரு, எல்லா ஜனத்துக்காகவும் ஆண்டவர் மீட்டெடுத்து வந்த அந்த கிருபை சகலத்தையும் கர்த்தர் மீட்டெடுத்து வந்த நம்ம இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேதங்களை ஒவ்வொரு நாள் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நீங்க யாரை பார்க்கலாம்? இயேசுவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதற்கு அவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து அவரை நாம் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொன்றாய் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட காரியம் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். எந்தெந்த காரியத்தை நீங்கள் இழந்து போயிருக்கிறோம், உங்களுடைய சுயபலத்தில் நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்கள் அறியாமையில நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் அசட்டை பண்ணி நான் அதை இழந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை காட்டிலும் எனக்கு வேற ஏதாவது மேலாய் தெரிந்திருக்கலாம். அது நிமித்தமாக நம்ம இழந்து போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்கலாம். குடும்ப உறவுகளா இருக்கலாம், உன்னுடைய பொருளாதாரத்தில் உன்னால மீள முடியாத காரியமா இருக்கலாம், இந்த சபையில் இருக்கிற ஆத்துமாக்களா இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் ஆண்டவர் இந்த காரியங்களில் நம்மோடு கூட பேசுகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஹல்லேலூயா. நான் முடியாததுன்னு இல்லை, ஏறாததுன்னு இல்லை, இது நடக்குமாங்கிறது இல்லை. அவருடைய சமூகத்திலே உன்னை நீ திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது, உன்னை நீ பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது முடியாததை முடிய பண்ணுகிறவர், உனக்காக எனக்காக யுத்தம் பண்ண அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை அவருக்கு நேராக நீ திருப்பும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சத்தத்தை கேட்காத, உன் பக்கத்தில் இருக்கிற சத்தங்களை கேட்காத, மனுஷன் பேசுகிற சத்தங்களை கேட்காத. அவனுடைய வாயிலிருந்து வருகிற எல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளே வரும். ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படி, நீ எழுப்பி நடக்க முடியாதபடி, நிற்க முடியாதபடி, இது எப்படி ஆகுங்கிற கேள்வியோடு கூட தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும்.
ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசமும் தைரியமும் உங்களுக்குள்ள இருக்குமானால் தாவீதை போல இழந்து போல எல்லாவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நான் எவையெல்லாம் இந்த நேரத்தில் ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ,